கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகர் பெற்றமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. இதோ எரேமியா 8:15 சொல்கிறது, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை, ஆரோக்கியம் காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனமில்லை. இதோ சமாதானமாய் வாழ வேண்டும் என்ற உலகத்தில் அநேக பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. இதோ குடும்பமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்கும்போது அதை அநேக குலைச்சல் உருவாக்குறார்கள். ஆனாலும் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சமாதானம் உண்டு. அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் சமாதானம் வாழணும்னா அநேக காரியத்தில் இடராக இருக்கிறது. ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பானவர்களே, ஆபத்து காலம், அதாவது அந்த ஆரோக்கிய காலம் அந்த காலத்தில் பார்க்கும்போது ஆரோக்கியமே வேணாம். இந்த ஆதாம் ஏவாள் காலத்தில் பார்க்கும்போது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கும் போது அவர் எல்லாவற்றையும் சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்காக உண்டாக்கினார். ஆனாலும் பாருங்க, அவைகளிலிருந்து நமக்கு சமாதானமும் இல்லை, ஆரோக்கியமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆரோக்கிய காலத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. இது ஆரோக்கியமாக வாழணுன்னாக்கா காற்று வழியாய் வருகிறது எல்லாம் உபத்திரவம் தான். நம்மளுக்கு பலவீனத்தை தாக்குறது. இதோ ஒரு வாகனம் போகுதுன்னா அதில் பார்க்கும்போது வெளியே வரும்போது காற்று வரும்போது அது நமக்கு உபத்திரவை கொண்டு வருகிறது. அநேக காரியத்தை குறித்து நாம் சொல்ல முடியும். ஆனாலும் தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் போற்றும்போது நமக்கு சமாதானம் இல்லை. நல்ல ஆரோக்கிய வாழ்க்கையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து வழிநடத்த போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.